ஹாய் சிலக்குட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லாம் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சேஃபாக இருக்கேன். ஓகே, ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் இல்லை போடல தான். ரொம்பவே சாரி. இனிமேட்டு ரெகுலராக வீடியோ போடுறேன். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஏற்கனவே கட் பண்ணி பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 6 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 6 எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, 6 சென்டிமீட்டர் இந்த மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நார்மலாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. சின்ன சைஸ் வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஃப்ளவர் கட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். நம்ம வந்துட்டு கரெக்டாக கர்வ் ஷேப்பில் வந்துட்டு ஃப்ளவர் கட் பண்ணாமல் மேலே வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஃப்ளவர் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன். பட் நான் நார்மலாக கையிலேயே கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சேன் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வரைஞ்ச மாதிரியே கட் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி க்யூட்டான ஒரு ஃப்ளவர் வந்துட்டு கிடச்சிடும். இது வந்துட்டு இன்னும் ஒரிஜினலாக காமிக்கிறதுக்காக ஸ்கேல் யூஸ் பண்ணி இல்லை பென்சில் ஏதாவது யூஸ் பண்ணி மேலே வந்துட்டு அந்த இதழெல்லாம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விடும்போது நமக்கு க்யூட்டாக வந்துட்டு ரெடி ஆகிடும். ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 இதழுக்கு இடையில இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு இதழுக்கு உள்ள வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே எடுத்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டும்போது நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதாவது கீழே அப்படியே வச்சோடனே தட்டையாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மெத்தடில் தான் இப்போ இந்த மாதிரி எடுத்து ஒட்டிக்கோங்க. 2 இதழுக்கும் சென்டராக நெக்ஸ்ட்டு ஒட்டுற இதழ் வந்துட்டு வரணும். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இது மாதிரி சின்னதாக ஒரு பேப்பர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணியிருப்போம். பட் அதே கிராஃப்ட் கிடையாது, வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான க்யூட்டான கிராஃப்ட் தான். மடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வரைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டு மாதிரி வந்துட்டு குட்டியாக நமக்கு வந்துட்டு கிடச்சிடும். ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுக்கோங்க. அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. ஓகே, பாருங்கள், லைட்டாக மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நார்மலாக நம்ம வெறும் ஒயிட் க்ளூ மட்டும் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் ஓகே தான். ஏன்னா நம்ம ஃபுல்லாக பேப்பர் தான் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், அடியில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஃப்ளவரோட சென்டரில் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் மேலே நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி கை யூஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா விரிஞ்சிருக்க மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் ஏற்கனவே 2 ஃப்ளவர் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 3 ஃப்ளவர் நமக்கு அந்த மாதிரி வேணும். ரெடி பண்ணி ஓரமாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர்லேயும் அதே மாதிரி ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். பட் அதை விட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் பேப்பருக்கு மேலே இந்த ஹார்ட்டை வந்துட்டு நம்ம அப்படியே ஒட்ட போகிறோம். ஏற்கனவே இதே மாதிரி நான் ஒரு 3 ஹார்ட் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் வந்துட்டு 4 இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ளவரில் 3, ஹார்ட்டில் வந்துட்டு 2. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டிக்கு தான் நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் பேப்பரில் சின்ன சின்ன பேப்பராக வந்துட்டு இந்த சைஸுக்கு வந்துட்டு நம்ம கை அகலத்துக்கு வர மாதிரி நான் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் காமிக்கலாம்னு நினச்சேன், மறந்துட்டு நான் ஃபுல்லாக 5மே வந்துட்டு ரோல் பண்ணி வச்சுட்டேன். நார்மல் சிம்பிள் தான், நம்ம எப்போவும் ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே 2 சைடும் லைட்டாக இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு நீட்டபுளாக கிடைக்கும். அதுக்காக தான் மேலே வந்துட்டு இந்த மாதிரி வி ஷேப்பை குப்புற கவுத்து வச்ச மாதிரி, அதாவது ஒரு வீடு மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கோங்க. வீடு மாதிரியே நம்ம வந்துட்டு ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்டிக்லேயே ஃபுல்லாக இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன். அப்போ நான் எப்படி ஒட்டியிருக்கோன்னா அப்படியே ஒட்டிக்கோங்க. இது வந்துட்டு பேப்பர் தான், நார்மலாக ஒயிட் பேப்பரை சின்ன சின்ன பீஸஸாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே ஒரு 3 பேப்பர் சென்டரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி அதே இடத்துலையே நான் ஒட்டிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஃப்ளவரை இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒட்டிக்க போகிறேன். ஒயிட் க்ளூவே சூப்பராக வந்துட்டு நமக்கு கேட்குது. பாருங்கள், இது 2 ஒயிட் க்ளூவில் ஒட்டது, அது ஃபெஃபி பாண்டில் ஒட்டினது ஃபஸ்ட்டாக இருக்கிறது. அதையும் வந்துட்டு நான் ஒயிட் க்ளூவிலே ஒட்டிக்கிட்டேன். ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஹார்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன்.
என்னடா ஒண்ணு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு மத்ததெல்லாம் அப்படியே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அதுக்கும் நான் க்ளூ தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டர்ல இருக்க ஹார்ட் மட்டும் கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்படியே இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே இப்போ ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இவ்ளோ தான் வந்துட்டு ஒர்க்கு. அவ்ளோ அழகா ரெடி ஆயிடுச்சு. மேல வந்துட்டு இப்போ நான் கை வச்சு காமிக்கிற இடத்துல நீங்க கயிறு வந்துட்டு கட்டி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். வால்ல வந்துட்டு நம்ம அப்படியே மாட்டி விட்டுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளவர் மட்டும் கரெக்ட்டா கீழ இருக்க ஸ்டிக்கர் ஃபுல்லா மறைக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதுதான் வந்துட்டு ஒரு அழகான லுக்கே குடுக்கும். ஓகே இப்போ அவ்ளோ அழகா ரெடி ஆயிடுச்சு. இவ்ளோ தான் நமக்கு பேப்பர், க்ளூ மட்டும் இருந்தா போதும். அவ்ளோ அழகா இந்த வால் ஹேங்கிங்க நம்ம ரெடி பண்ணிறலாம். ஓகே இந்த வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.